பெண்களுக்கான பிரச்சனைகள். இப்போ பெண்கள் அப்படின்னு எடுத்துட்டோன்னா இர்ரெகுலர் பீரியட், வெள்ளைப்படுதல், அதிக இரத்தப்போக்கு, பிசிஓடி, குழந்தையின்மை, உடல் பருமன், தைராய்டு, இதெல்லாம் ஜென்ரலாக பிரச்சனை இருக்குது. இப்போது ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால பிரச்சனைகள் வருது, ஒபிசிட்டி வருது. நம்ம என்ன பண்ணணும், டெய்லி ஒரு குறிப்பிட்ட உடற்பயிற்சி, டெய்லி சில முக்கியமான உணவுகள் நம்ம கடைப்பிடித்தால் முடிந்த அளவு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வராமல் தடுக்க முடியும். அப்போது இந்த பிசிஓடிக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கா? இருக்குது. உடற்பயிற்சி, டயட்டு, அவசரம், ஆத்திரம், கோபம், டென்ஷன் இருக்கக்கூடாது. ஒபிசிட்டி இருக்க நம்மளை உடல் சோம்பேறித்தனம் பண்ணும். அப்போ என்ன ஆகும், ஒரு பொருள் எடுக்கணும்னா எடுத்து கொடுங்க, எடுக்க மாட்டோம். அப்புறம் படுத்துகிட்டே சாப்பிட்றது, படுத்துகிட்டே டிவி பார்க்குறது, படுத்துகிட்டே லேப்டாப் வச்சுக்கிறது, படுத்துகிட்டே ஃபோன் பார்க்குறது. அப்போ இன்னும் லேசி, இன்னும் சோம்பேறித்தனமாக அதிகம். அப்போ என்ன ஆகும், உடல் பருமன் அதிகம் ஆகிட்டே போகும். பீரியடு வராது. இல்லை பிசிஓடினால சில பிரச்சனைகள் சொல்கிறேன். இர்ரெகுலர் பீரியடாக இருக்கலாம், அல்லது பிசிஓடினால ஓவர் ப்ளீட் ஆகலாம். பீரியடே இருக்காது, 3 months 6 months ஒன்ஸ் வரும். வந்தால் ஒரு 45 days 60 days கூட கண்டினியூஸாக ஓவர் ப்ளீட் கூட ஆகலாம். அப்போ என்ன ஆகும், உடம்பு ஏற்கனவே நம்ம அனிமிக்காக ஆகிடுவோம். அதில் இன்னும் மேலும் மேலும் அனிமிக், இரிட்டேட், எந்த வேலையும் செய்ய முடியாது, எங்கேயும் போக முடியாது, வர முடியாது. அப்போது இந்த பிசிஓடி இல்லாமல் பார்த்துக்கணும். அதுக்கு சில ட்ரீட்மெண்ட்டை நாங்கள் உங்களுக்கு வரும்போது சொல்லித்தருவோம். சில எண்ணெய்கள் இருக்குது, அதில் நம்ம சீரகம் போட்டு காய்ச்சி வடிகட்டி அந்த சீரகத்தை உள்ளுக்கு சாப்பிட்டுட்டு அந்த ஆயில்களை வயிறு பகுதிக்கு டெய்லி மசாஜ் பண்ணணும். அது நீங்கள் வரும்போது பிசிஓடி என்ன சைஸில் இருக்குது, எப்படி இருக்குது, அதை பொறுத்து தான் உங்களுக்கு சொல்ல முடியும். இப்போ சைஸ் பெருசாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, சிஸ்டோட சைஸு, அவங்களுக்கு மசாஜ் பண்ணக்கூடாது. ஏன்னா சும்மா லேசாக திரும்பினாலே வலிக்கும், சில டைம் வெடிக்க நேரிடும். அதனால பேஷண்ட் கண்டிஷன், பிசிஓடி சைஸை பொறுத்து. இப்போது சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள பெட் ரெஸ்ட் கூட இருக்க சொல்லுவோம். பெட் ரெஸ்ட்டில் இருந்து டயட் ஃபாலோ பண்ணி, மெடிசன் ஃபாலோ பண்ணி முதல்ல பிசிஓடியை கரைச்சிடுவோம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு எக்ஸசைஸ் எல்லாம் அந்த கரைந்த பிறகு. இதே நார்மலாக சின்ன சின்ன சைஸில் இருக்குது, அவங்களுக்கு ஒன்றும் பெருசாக பெட் ரெஸ்ட்லாம் தேவையில்லை.